செய்வோம். எல்லாம் வழங்கப்படுகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீண்டும் ஒரு விசை நம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கடந்து வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, தேவனாய கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள எங்கள் எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய மந்தையின் ஆடுகளாய் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்க, உம்மை புகழ போற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வர தடைப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். நெருவிசாரங்களை மாற்றுவீராக. ஏற்ற வேளையிலே உம்மை தேட வேண்டும் என்ற ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உடைய ஜனங்களுக்குள் வைக்கும்படியாக செபிக்கிறோம். ஆராதனையில் சத்துரு எந்த விதத்திலும் ஆண்டவரே உடைய ஜனங்களுக்குள் கிரியை செய்யாதபடி ஆண்டவரே உம்மை துதித்து போற்றவும், உடைய வார்த்தைகள் கேட்கவும், பரிசுத்த வாழ்க்கையை கண்டு தங்களை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துவீராக. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 34வது கீர்த்தனை. கீர்த்தனைகள் 34. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடல். ஆதரவு செய்திடும் தாளியுமே கோளனும்
எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அழியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அழியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் இப்பரும் பெரிய மத்தியஸ்தரும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலுமே காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலுமே காவலும், ஞான கீத முன்சதோறும் ஆட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் எழுதுன்று உன்னத பாடல்கள் 342வது பாடலை பாடம். உன்னத பாடல்கள் 342வது பாடல். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? எது தகுதியானது தெரியுமா? ஸ்தோத்திரம் செய்தலே தகுதியானது. எதை என்ன சொல்லுது? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது தான். கெட்ட வார்த்தை பேசுறது நம்மளுக்கு தகுதி கிடையாது. எப்பா இயேசுக்காரங்களாம் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காங்களா? கேட்கலையா? யாரும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிங்க. எங்களை யாரும் கேட்கலையே அப்படிங்கிங்களா? கெட்ட வார்த்தை பேசுகிறது தகுதியாக இருக்காது இல்லை, மற்றவங்கள அடிக்கிறது தகுதியாக இருக்காது, பொறாமைப்படுறது தகுதியாக இருக்காது, மற்றவங்க மேலே கசப்பு வைத்து கொள்வதும் நமக்கு தகுதியாய் இராது. நமக்கு தகுதியானது ஆண்டவர் சொல்லுது என்ன? எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஆமாம் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் மூலமாக நாம் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு என்னது? சரி, ஆகவே நாம் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு நம் இயேசுவின் மூலமாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், எப்பவும் ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் மூலமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இதை பாடும்போது ஒவ்வொரு வழி ஆண்டவரே சுகம் தந்தீர், எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம், பலன் தந்தீர், உணவு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் மகிமையின் தேவன். அல்லேலூயா. மாறாத பரிசுத்தர் அவர். அல்லேலூயா. நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை அரவணைத்த தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலன் தந்தீரே
நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, எனக்கு உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதி கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதி கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு தோன்றி நன்றி ஐயா, அன்பு தோன்றி நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, என்னை அரவணைத்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, என்னை பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் எல்லாம் சொல்லுமா. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கூட வைத்தே நன்றி ஐயா, கூட வைத்தே நன்றி ஐயா, பாட வைத்தே நன்றி ஐயா, என்னை பாட வைத்தே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கோர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தே அரவணைச்சியப்பா. ஆமேலா என்னை அரவணைத்தே நன்றி ஐயா, எங்களை அரவணைத்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி நம்மை அபிஷேகத்த தேவனுக்கு, அவருடைய மார்போடு அரவணைத்த ஒவ்வொரு நாளும் தேற்றி வருகிற தேவனாகிய கர்த்தருக்கு உன்னத்தின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான்
தேவனாகிய கர்த்தருடைய ஆசை உள்ளத்தினால அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத எங்களை, மண்ணான எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய மார்போடு அணைத்து கொண்ட தேற்றவாளனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுவோமா அப்பாவை பார்த்து. ஆமென்லா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமே. எல்லாம் சொல்லுமா கத்தத்தை வைத்து அப்பா பார்த்து. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா, எங்களை அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, கூட வைத்தே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென்லா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா பார்த்து சொல்லுவோமா. ஆமென். மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் 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 மகிமையுமே அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, எங்களை அரவணைத்தே நன்றி ஐயா. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, எங்களை அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. 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 துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஆமென்லா. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் தந்தீரப்பா. மகிமை நிறைந்த தேவனே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த பூமியிலே உம்மை துதிக்கும்படியாய்
நீர் எங்களுக்கு பலனை கொடுத்தீர், நீர் எங்களை பலப்படுத்தினீர், மகிமையினால் எங்களை முடி சுட்டினீர். ஹல்லேலூயா. எங்களை நீங்க நினைத்து பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. மண்ணான எங்களையும் நினைவு கூர்ந்து ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துல நாங்க கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காய் ஹல்லேலூயா. ரஹதர ஷரபா ஓ ரஹதல சந்தரானி அங்கலபா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான எங்கள் தேவனே, ராஜாதி ராஜாவே, வல்லமையுள்ளவரே, கத்தாதி கத்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை பலப்படுத்துகிற எங்கள் பரிசுத்தாவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை தேற்றுகிற தேற்றவாளனே, அப்பா இன்னும் எங்களுக்கு பலன் வேணும்பா, இன்னும் எங்களுக்கு பலன் வேணும். எங்க பலவீனங்கள் மாறுபடியாய் பலனற்ற ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு புதிய பலன் உண்டாகும்படியாய் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. அபிஷேக தைலத்தினால் எங்களை ஆண்டவரே நிரப்புவீராக. சங்கீதக்காரன் சொல்வதை போல ஆண்டவரே எங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேக தைலம் எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. Anoint us, O Lord. Hallelujah. நுகங்களை முறிக்கும் அபிஷேகம், நுகங்களை முறிக்கும் அபிஷேகம். அந்நிய நுகங்கள் எங்க மேல இருக்கக்கூடாதப்பா, இருக்கக்கூடாது. அந்நிய ஆவிகள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆவியினால் எங்களுக்கு கிடைக்கும் விடுதலையை கட்டளையிடுவீராக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக நாங்க இருக்கக்கூடாது, அந்நிய நுகத்திற்குள்ளாக நாங்க உட்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு அடிமைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய், உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா நீங்க ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்ட தேவன் நீங்கப்பா. மகிமை நிறைந்த ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டின தேவன். ஓ நீர் எவ்வளவு மகிமை நிறைந்தவர், எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர், மகா பராக்கிரமம் உள்ள தேவன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, சாவாமையுள்ளவரை, ஒருவராய் மகா பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரலோக தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்களோடு இணைந்து 24 மூப்பர்களோடு இணைந்து நாங்களும் உங்களை ஆராதிக்கிறோம்பா. பரலோகத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். துஷபஹாதலா மீரஹாதல சந்தரானியாகபா அபூரஹாதர சந்தரனி கபலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் மகா பெரிய அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, மகிமைக்கு பாத்திரமான தேவனே, ஒருவரும் கட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் அணிகிற எங்கள் பராபரனே, பரமராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, we praise you Lord, we praise you Master. Odaha shaka dala shagaba birahadala shandanai hebalaho ani hodara badur yakabaha. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இருவருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன்.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. உங்களுக்கே சகல மகிமை உண்டாகட்டும். உங்களையே நாங்க துதித்து போற்றுகிறோம். கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்று ஒன்றுமாக சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 முதல் 5ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசி. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பயமுண்டாது. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய டைட்டில்ஸை வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ.
இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின்மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 390வது பாடலை பாடுவோம். பாடலாம். உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எவனே சரபரிச இதுவரை உதவினே, எல்ரோ எல்ரோயே என்னை காண்பவரே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறேன். யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறேன். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம்,
நல்ல மேய்ப்பரே யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே முழந்தா அடியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தா அடியிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் ஆலயத்தில் வந்து தேவநாயக கத்தை நாங்கள் தொழுது கொள்ள உடைய மந்தையின் ஆடுகளாய் உடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பேசுகிற உம்முடைய மகனையும் உம்முடைய வலத்தால் இடை கட்டுங்க. ஆவியானோர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். நல்ல நம்மத்தில் எப்படி செய்தி கொடுப்பாங்க, ஜெபத்தோடு செய்தியை கேட்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இறக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக எங்கள் துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் கூடியிருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களையும் முழுவதுமாக கொடுக்குறோம் சுவாமி. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ வல்லமை ஆசீர்வதிக்கட்டும், தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் உட்கூறுகள். உட்கூறுனா என்ன? இப்போ சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார்னா என்ன? நம்ம சொல்லுவோம் அதில் மிளகா பொடி இருக்குது, மல்லிப்பொடி இருக்குது, மஞ்சள்தூள் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, அப்புறம் சாம்பாரில் இருக்க காய்கறி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை வந்து சமைக்கணும், தீயில வச்சு சூடாக்கணும், ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு அந்த இதை பேர் என்ன பருப்பை அவிக்கணும், அப்புறம் அதை வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும், அப்புறம் வெள்ளை பூண்டு போடணும், அப்புறம் அதை சூடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணி அதுக்கு அதை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாம்பார் நம்ம சொல்லுவோம். இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லைல்ல? ரைட். அதே மாதிரி விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நம்பிக்கை மட்டும் கிடையாது. விசுவாசத்துக்குள்ள இந்த சாம்பாரில் எப்படி நிறைய விஷயம் இருக்கோ அதே மாதிரி பல விஷயம் உள்ளடங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன வச்சுருக்கோன்னா, விசுவாசத்தின் உட்கூறுகள். எபிரேயர் 12:1 வாசிக்க கேட்போமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். சரி, இந்த வசனத்துல ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது. விசுவாசத்துக்கு துவக்கம்னு ஒன்று இருக்குது, முடிவுன்னு ஒன்று இருக்குது. எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது துவக்கப்பள்ளின்னு நம்ம சொல்லுவோம். எதை சொல்லுவோம்?
எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு, 3, 4, 5, 10, 12, அடுத்தது பிஎஸ்சியோ இல்லாட்டி ஏதோ ஒன்று அண்டர் கிராஜுவேஷன் சொல்கிற இந்த இளநிலை பட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்கிற முதுநிலை பட்டம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே சில பேர் விருப்பப்படுறவங்க முனைவர் பட்டம்னு வாங்குறாங்க, பிஹெச்டி அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி விசுவாசத்திற்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆரம்பத்திலேருந்து நம்ம சீக்வன்ஸாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்து என்ன இருக்குது, முடிவு வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விசுவாசத்தின் உட்கூறுகள்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, விசுவாசத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா எபிரேயர் 11:6 வாசி கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன விசுவாசிக்கணுமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்பணுமா. அதான் விசுவாசத்துடைய அடிப்படை. 1ஆம் கிளாஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் கடவுள் இருக்கிறாருங்கிறதையே நம்பாமல் நிறைய ஜனங்கள் இருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எல்கேஜி மாதிரியோ இல்லாட்டி 1ஆம் கிளாஸ் மாதிரியோ விசுவாசத்தினுடைய அடிப்படை ஆரம்பம் என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசமே. அதான் ஆரம்பம். 1ஆம் கிளாஸ் மாதிரி. அந்த ஆரம்பத்திலே இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், பிசாசு கை வச்சிட்டான். அதை மட்டும் டீல் பண்ணுறதுக்கு தான் நானும் பிரதர் ஜெகனும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய மொத்த ப்ரோக்ராமுடைய இதுவே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்பணும். அந்த அடிப்படையில் பிசாசு கை வச்சதுனால தான் இந்த மாதிரி செய்திகளும் இன்னைக்கு உலகத்துக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு 1ஆம் கிளாஸ் முதற் படி எடுத்து தவள ஆரம்பிக்கிறோம்ல, சின்ன குழந்தை தவள ஆரம்பிக்கும் இல்லையா, அது விசுவாசத்தில் என்னன்னு கேட்டோம்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி அந்த கடவுள் என்னமோ 6000-7000 கோடி தேவர்கள் கிடையாது. அந்த கடவுள் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் அப்படிங்கிற 2ஆவது படி. இதான் 2ஆம் கிளாஸ் மாதிரி. இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படையே. விசுவாசத்தின் அடிப்படை என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா இருதயத்தில். அதுதான் விசுவாசத்தின் ஆர் நம்பிக்கையின் அச்சாணி, இல்லாட்டி 1ஆம் கிளாஸ். அதுக்கு அடுத்த இருக்க விஷயம், அந்த கடவுள் யாரோ 300-400 கோடி தேவர்கள் கிடையாது. அந்த கடவுள் யாருன்னா கிறிஸ்துவாகிய இயேசுவே. இயேசுங்கிற ஆண்டவர் தான் இந்த உலகத்தையும் மனுஷனையும் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் அப்படிங்கிற விசுவாசம் வருது பார்த்தீங்களா. இதுதான் 2ஆவது படி. நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசம் ஏதோ ஒரு குருட்டான நம்பிக்கையோ இல்லாட்டி மூட நம்பிக்கையோ இல்லாட்டி ஏதோ ஒரு இதிகாசத்தின் மேலே இருக்க நம்பிக்கையோ கிடையாது. ஏன்னா வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் உண்டு. இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபெய்த்னு சொல்லுவோம், ஆதாரபூர்வமான நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், நம்முடைய சரித்திரத்தை 2ஆக பிரித்தார், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சரித்திரம் மாறுது. இயேசு கிறிஸ்து வரலண்டு இந்த பூமியில் ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. அதான் ஆதாரம். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஆதாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சரித்திர ஆதாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு போதாததுக்கு தீர்க்க தரிசனம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன எல்லாம் கடைசி காலத்தில் என்ன நடக்குங்கிறது நம்ம கண்களுக்கு முன்னே நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி காலத்தில் மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னார், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. கடைசி காலத்தில் பூமி எப்படி இருக்குன்னு சொன்னார், கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு.
யுத்தங்களை கேள்விப்படுவீங்க, உலக மகா யுத்தத்தெல்லாம் கேள்விப்படுவீங்கன்னு சொன்னார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரும் அப்படின்னு சொன்னார், நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி மகா பெரிய சூரியனுடைய அக்னி வந்து தகிக்கும், மனுஷங்க மேலே கொப்பளங்கள் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதை என்ன பண்ணிட்டு இருக்கு? நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் நம்ம கண்களுக்கு முன்பதாக லிட்டரலாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கிறிஸ்துவின் மேலே இருக்க விசுவாசம் ஏதோ ஒரு இதிகாசத்தின் மேலே இருக்க விசுவாசம் போல கிடையாது. அது ஆதாரபூர்வமான விசுவாசம், ஆதாரபூர்வமான நம்பிக்கை. இதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கடவுள் இருக்காருன்னு ஒருத்தன் நம்பணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இயேசு தான் அந்த கடவுளுங்கிறதா ரெண்டாவது படி, 2ஆம் கிளாஸ் மாதிரி. அடுத்தது 3வது படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். போதும். இதில் ஒன்று பார்க்கலாம். நீங்கள் விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, என்ன உள்ளவனாகி? பயபக்தி உள்ளவனாகி. ஆண்டவர் மேலே அவனுக்கு இருந்த ஒரு பயம். அப்போ விசுவாசத்தினுடைய ஒன் ஆஃப் தி உட்கூறு, ரொம்ப முக்கியமான உட்கூறு தேவ பக்தி இல்லாட்டி தேவ பயம். இன்னைக்கு கடைசி காலம் வர வர எல்லாம் இருக்கு, கடவுளெல்லாம் நம்புறாங்க மனுஷங்க நிறைய பேர். ஆனால் என்ன இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தேவ பயம், தேவ பக்தி, தேவ பயம். கடவுள் என்னை பார்க்குறாரு, ஆண்டவர் நான் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் செய்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கெல்லாம் பலன் ஆண்டவர் வச்சுருக்காருங்கிற பயம் என்ன பண்ணிருச்சு? இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள், உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஆண்டவர் மேலே வச்சுருந்த பயம். யோசிச்சு பாருங்க, நோவா காலம் வரைக்கும் மழை பெஞ்சதே இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. மழைங்கிறது ஒன்று மனுஷன் பார்த்ததே கிடையாது. இப்போ நோவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய கப்பலை கட்டுப்பா, ஒரு பெரிய போட்டை கட்டு, அந்த போட்டை கட்டி உன்னையும் இங்கே இருக்க மிருகங்களையும் நீ வந்து காப்பாற்றிக்க, அது மூலமாக இந்த உலகத்தில் வந்து சந்ததி பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சாதாரண சராசரி ஒரு பெண் ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட இப்படி வந்து ஹஸ்பண்ட் சொன்னால், நல்லா தான் இருக்கியா நீ, மண்டைகிட்ட கலண்டுருச்சா, அது எப்படி வானத்துலேருந்து மழை பெய்யும், பேஞ்சதே இல்லையே, புதுசாக ஒரு கதையை சொல்கிறியப்பா அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்பியிருக்காங்க. பையனும் நம்பியிருக்கான், பசங்க 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அவனுங்களும் நம்பியிருக்கானுங்க. இதை விட பெரிய விஷயம், மாமனார் சொன்னதா மருமக நம்பியிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருந்தா, ஒரு ஒய்ஃபு கேட்டிருக்காங்க, பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, பிள்ளைங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க இல்லை, எல்லாம் வளர்ந்த பசங்க, மருமகளும் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பிரச்சனையே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அவர் வானத்துலேருந்து மழை பெஞ்சதில் அதை நம்பி அவர் ஆரம்பிக்கிறார் வேலையை. அடுத்தது இவ்வளோ பெரிய வேலையே கட்டணும், சும்மா சின்னதில்லை, எத்தனையோ அடி நீளம், ஒரு ஃபுட்பால் சைஸ் ஸ்டேடியம் சைஸ் அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் கட்டியிருப்பாரா? ஊரில் இருக்க எத்தனை பேரையும் கூப்பிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலையே கட்டுறாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பா. சரி, நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறான் இந்த ஆள், வந்துட்டோம், இந்த ஆள் கிறுக்கு இருக்குதான், முடிச்சிருக்கு அப்படின்னு இந்த காது கேட்குற மாதிரி எத்தனை பேர் பேசியிருப்பான். போதாத குறைக்கு ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் 100 வருஷம் நோவா ப்ரீச் பண்ணாராம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 வருஷம் நோவா போய் சொல்கிறாரு ஜனங்கள்கிட்ட, யாரும் கேட்கல.
இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன தெரியுமா? தேவ பயம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நோவாட்ட இருந்தது என்னன்னா, தேவன் மேல இருந்த தேவ பக்தி அண்ட் தேவ பயம். இன்னைக்கு நம்மகிட்ட விசுவாசம்லாம் இருக்கு, நம்பவும் செய்கிறோம், பைபிளையும் அப்பப்போ என்ன பண்ணிடுறோம், வாசிச்சிடுறோம். என்ன நம்மகிட்ட இல்லைன்னா தேவ பயம் மட்டும் இல்லை. பயம் இல்லாதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, யாராவது ஒருத்தர் குறையா நம்மளை பேசிட்டா அதை தாங்கிக்கிற மனப்பக்கம் நம்மகிட்ட இல்லை. நோவாக்கு தெரியும் 200% என்ன பண்ணும், நடந்தே தீரும். இன்னும் கொஞ்ச நாள் நீ சிரிச்சிட்டு இருக்கிறான், என்னை நக்கல் பண்ணிட்டு இருக்கான், மழை பெஞ்சே ஆகும், இவன் என்னை என்ன துப்புனாலும் எனக்கு பரவாயில்ல, என்னை விலக்கி கொட்டினாலும் பரவாயில்ல, நான் எனக்கு சொன்னவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மழை பெய்யும்னு சொன்னாரா? மழையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் பெய்யும். இந்த ஊரில் தண்ணி பொங்கிட்டு வரும்னு சொன்னாரா? இது வரைக்கும் பார்த்ததில்லை, வெள்ளமும் வந்ததில்லை, அவர் சொன்னால் வரும். அதுதான் தேவ பக்திங்கிறது, அதான் தேவனுக்கு எடுத்த பயங்கிறது. வந்துச்சு 80 வருஷம் 100 வருஷம் கட்டியிருப்பார். 55லேருந்து 75 வருஷம் கப்பலை கட்டினதுக்கே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. வந்துச்சு, இப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? இது சும்மா நாம் போட்டிருக்கோம், அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால் கற்பனையே பண்ண முடியல. வந்து வாரி கொண்டு போயிடுச்சு, அதில் இவங்க காக்கப்பட்டாங்க. அடிப்படை தேவன் மேலே இருந்த பயம். விசுவாசம்னா ஏதோ நம்பிக்கை மட்டும் கிடையாது, தேவன் மேலே இருக்க பயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சாம்பார்னா பருப்பு மட்டும் கிடையாது, மிளகா தூள் ஒன்று ஒன்றா போடுறோம் இல்லையா, அதில் ஒன்று என்னது? தேவ பயம். ஏன்னா ஜனங்களுக்கு பாவத்தை பற்றியும் பயம் இல்லை, ஆண்டவர் பார்க்குறாருங்கிற பயமும் நம்ம மட்டும் செய்வோம். அடுத்த உட்கூறு என்னன்னா, நம்ம வாசி கேட்போம், எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அடுத்தது விசுவாசனுடைய உட்கூறு, முக்கியமான விஷயம், கீழ்ப்படிதல். என்ன படிதல்? கீழ்ப்படிதல். நம்மளுக்கு பிடிக்காத விஷயமே என்னது? என்னது? கீழ்ப்படுகிறதா? அது என்ன எனக்கு தெரியாததா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன் தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போ. இவர் இருந்த தேசம் எப்படின்னா, மெசபத்தோமியா சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருப்போம். மெசபத்தோமியா நாகரிகம் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த காலத்தில் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு நாகரிகம்னா அதுதான், ரொம்ப வளர்ந்த நாடுனா அதுதான். அப்படி ஒரு நல்ல செல்வ செழிப்பான இடத்துல ஆபிரகாம் இருக்காரு. அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. காமிச்சாரான்னு கேட்டா இல்லை, கானான் எப்படி இருக்குன்னு கேட்டா தெரியாது. நீ போற இடம் இப்படி சூப்பரா இருக்கும்பா, 5 ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு போட்டு தங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம போயிடலாம், பிரச்சனை இல்லை இல்லையா? எந்த இடத்துக்கு போறோங்கிறது பார்த்தா தெரியாது. ஆபிரகாம் இருந்த ஊர்ல கட்டடம், மண் கட்டடம், செங்கல் கட்டடம் இருந்துச்சு. ஆனால் இவர் போய் தங்குற ஊர் எப்படி? கூடாரம் போற வேண்டிய ஊர். கூடாரத்தில் தான் அவர் தங்கினார் ரொம்ப காலம்னு நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு கல்யாணம் முடிகிற வரைக்குமே அவங்க என்ன பண்ணாங்க? செல்வ செழிப்பா இருந்தாங்க, அதில் மாற்றம் இல்லை. செல்வ செழிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, உயர்த்தினாரு. அவ்வளோ வேலைக்காரங்க, அவ்வளோ ஆடு மாடுகள், அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கே போகிறோங்கிறது இவருக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புகிறத கீழ்ப்படிய சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பண்ணிடலாம். இப்போ வேலை பார்க்குற பசங்க இருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அமெரிக்காவுக்கு போக சொன்னால் ஆண்டவர் சித்தமாக தானே இருக்கும்,
ஏன்னா நம்மள இருக்கிற ஊரை விட அது என்ன ஊர்? நல்லா வளர்ந்த ஊர், நிறைய சம்பளம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சித்தமாக தான் இருக்கும். நம்ம இருக்க ஊரை விட இன்னொரு குக்கிராமத்துக்கு போக சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படி பிரதர் சொல்லுவார்? அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். எனக்கு இப்போ யோசிச்சா எனக்கு பெருசாக இருக்குது. நான் கல்யாணம் ஆகும்போது வாங்கும்போது நான் சம்பளம் 12,000 ரூபா. எப்படி என்னை கல்யாணம் பண்ணிட்டு இவ வந்தாங்கிறது எனக்கு இப்போ யோசிச்சா பெருசாக இருக்குது. போதாத குறைக்கு கல்யாணம் பண்ண எனக்கு என்ன பண்ணிட்டேன், வேலையும் விட்டாச்சு. மாமனார் என்ன யோசிச்சாருன்னு தெரியல என்கிட்ட. ஆனால் எதுவும் ஏதோ காடு மேலே இருக்க நம்பிக்கையில் ஏதோ பண்ணி வச்சிட்டோம். இந்த என்ன பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியல. 2 மாதம் வேலை போடல. என்ன நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணாங்க, என்ன நம்பிக்கையில் நம்மளுக்கு அதுக்கப்புறமா அமைதியாக இருந்தாங்கிறது எனக்கு இப்போ யோசிச்சா பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட மிஸ் ஆகிறது என்னென்னா, கீழ்ப்படிதல்ங்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். எல்லாம் சரியாகி காமி, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போ இன்றைக்கி நான் இருக்க லெவலில் இருக்கும்போது என்னை நம்பி அவள் கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. சரியா? அன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு வேலையும் பண்ண தெரியாது. இன்றைக்கி நான் இருக்கிறது எனக்கு தனி கேபின் இருக்குது ஆஃபீஸில். எனக்கு டீ வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு அம்மா இருக்குது. எங்கே போகணுன்னாலும் எனக்கு கேபு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. நான் போய் கேபுக்காரனை கூப்பிடணும் இல்லை, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார். எப்போ அவர் டீ சொல்லி அவன்கிட்ட கொண்டு வான்னு சொன்னால் என்ன பண்ணிடுவான், அவர் கொண்டு வர மாட்டார், யாரையாவது சொல்லி கொண்டு வர வச்சுருவார். நான் பைக்கில் போகணுங்கிற சுச்சுவேஷனே எனக்கு இல்லை, பஸ்ஸில் போகணுங்கிற சுச்சுவேஷனும் இல்லை. நான் எங்கே பக்கத்தில் போனாலும், நான் எங்கே போனாலும் கேபில் போகலாம். 100 கிலோமீட்டர் வரைக்கும் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தூரம் போனோன்னா நான் ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அதுக்கு மேலே தூரம் போனால் மினிமம் செகண்ட் ஏசி இல்லாட்டி ஸ்லீப்பரில் ஏசியில் 2 டயர் இருக்கு இல்லையா, அதில் போய்க்கலாம். ரைட்டா? இன்னைக்கு என்னை வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணோம். அதில் மினிஸ்டரோட என்னை சேர்ந்து உட்கார அளவுக்கு என்ன பண்ணிட்டார், காடு மாற்றினார். இன்னைக்கு நம்பி வர்றது பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது. இதான் கீழ்ப்படிதல். என்ன சம்பளம் வாங்குவோம் தெரியாது. சரி, ஃபியூச்சரில் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அந்த கீழ்ப்படிதல் இருக்கா நம்மகிட்ட? உடனே நீங்கள் யோசிக்காதீங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நீ ஒன்றும் ஆபிரகாம் கிடையாது. நம்ம கற்பனை இப்படி கிறுக்குத்தனமாக எடுத்து யோசிக்கும். ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட ஆப்கானிஸ்தானுக்கு ஆண்டவர் போக சொன்னார்னா, தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்கன்னா நீ ஒன்றும் ஆபிரகாம், நீ ஒன்றும் உன்னை ரொம்ப நினச்சிக்காத. நீ ஒன்றும் ஆபிரகாம் கிடையாது. இங்கிட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் என்ன கிடையாது, சாராலும் கிடையாது. ஸோ நீங்கள் கற்பனையை ரொம்ப பண்ணிக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக கற்பனை பண்ணி நீங்கள் பயந்துக்கவும் வேண்டாம். ஆபிரகாம் நம்பினார். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் வாழ்க்கையில் ஃபெயில் ஆனார் நிறைய இடத்துல ஆபிரகாம். தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் போகிற வழியில் நிறைய இடத்துல ஃபெயில் ஆனார், பயந்தார். பயந்ததுனால தானே அவர் தங்கச்சின்னாரு. பரவாயில்ல, ஃபெயிலியர்ஸே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், தோல்விகளே உங்கள் விசுவாச வாழ்க்கையில் வராதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம தோப்போங்கிறதும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கழுத்தில் போய் கத்தி வச்சார்ல யார்கிட்ட, அபிமலைக்கு என்ன பண்ணிட்டான், சாரால கூட்டிகிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் விட்டார் ஆண்டவர். கழுத்தில் போய் கத்தி வச்சுட்டார். ஒரு நாள் என்ன சொன்னார், இவர் ஒழுங்கா அவளை போய் என்ன பண்ணிடு, விட்டுரு, விடலன்னு வச்சுக்க. என்ன சொன்னார், நீ உன் வீட்டுக்காரனோட வேலைக்காரன் இருக்கான் பாரு, வீட்டில் இருக்க வேலைக்காரனோட வேலைக்காரன், அவன் வரைக்கும் ஒருத்தனை இருக்க மாட்டீங்க, எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுவேன், போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டார். ஆபிரகாம் பயந்ததுனால தான் அது நடந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஸ்டெப் எடுத்து போகிறோம் பார்த்தீங்களா, கீழ்ப்படிச்சு நடக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். கத்தி வைக்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணிடுவார், கத்தியெல்லாம் வச்சிருவார். தூக்க வேண்டிய இடத்துல தூக்கவும் செஞ்சிருவார். காட் அதெல்லாம் செய்ய தெரியாதவர் கிடையாது. கீழ்ப்படிதல் என்பதும் விசுவாசத்துடைய ஒரு முக்கியமான அங்கம். சரி, அடுத்த அங்கம் என்னன்னு பார்ப்போம். எபிரேயர் 11:11 வாசிக்க ஏற்போமா? விசுவாசத்தினாலே சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்புறம் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுவ? ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்ட்டு சொல்லப்படுவ. உன்னுடைய வம்சத்துல சாராள் மூலமா உனக்கு என்ன பண்ணும்? குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மூலமா நான் உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய கற்பம் என்னாச்சு? செத்து போயிடுச்சு. ஆபிரகாமும் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதும் இல்லாதவனா ஆயிட்டான். நான் ஆபிரகாம் நம்புறாரு. இதுலேயும் தவறுகள் நடந்துச்சு. தவறு நடந்து இஸ்மாயேல் உருவானான். அதுக்கப்புறமா ஆபிரகாம் நம்புறான். அதனால விளைவு வந்தது. அது ரெண்டாவது, அதை விட்டுருங்க. ஆனாலும் நம்பினான். நடக்காதுன்னு தெரியுது, நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறதும் தெரியுது. அதுக்கு மேலே நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதுவும் விசுவாசத்தில் ஒரு அங்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரதர் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அத்தா இருக்காங்க, எனக்கு மாமா. இவங்க இருந்த ஊர் நல்ல ஊர். பம்பாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, வேலையை விட்டுட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அங்கே நல்ல பிஷப் மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? எடுபிடிக்கு ஆள் இருக்கும். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ தான் நான் அதை உணர்றேன். என்னென்னா, உங்களுக்கு எடுபிடிக்க ஆள் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. 4 பேர் எடுபிடிக்க உங்களுக்கு இருந்த பிறகு உங்களுக்கு ஒரு மனசு வரும் தெரியுமா? திரும்ப போய் அந்த வேலையை பண்ணுறது கஷ்டம். இவர் அப்படி இருந்த ஆள். இப்போ ஆண்டு ஒரு இடத்துக்கு போங்கிறாரு. அங்கே போய் என்ன பண்ணணும்? இவர் பெருக்கணும். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஊழியம். ரோட்டில் இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஊழியம். இன்னைக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. ஆனந்தூருக்குள்ள இப்படி ஒரு சர்ச் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பரவாயில்லையே, நம்ம சர்ச்சு ஆனந்தூருக்கு வில்லேஜுக்குள்ள இப்படி ஒருத்தர் சர்ச்சு கட்டிட்டோமே அப்படின்னு இருந்திருக்கலாம். அவருக்கு இருக்காது, ஆனால் இருந்திருக்கலாம். அன்னைக்கு 10 பேரை வச்சு சுற்றி இருந்துட்டு ரோட்டில் போய் நின்று, ரோட்டில் ஒவ்வொரு வீடாக ரோட்டில் 8 வருஷம் குழந்தை வேற இல்லை. இதெல்லாம் ஒரு சைடு விடுங்க. இவங்க 15 வருஷமா இந்த சர்ச்சை நம்ம கட்டணும். நான் இல்லை, அவங்க கட்டினாங்க. பார்க்குறவன் என்ன சொல்லியிருப்பான்? இது தேவையா? ஆனந்தூருக்கு இதில் லாஜிக்காக பேசுகிற சில மேதைகள் இருக்கும். அது என்ன சொல்லியிருக்கோம்? அந்த ஆளுங்க அவருக்கு பெருமை ஜாஸ்தி. இந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் சில நேரம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணவர் என்ன உள்ளவர்? யார் இல்லைனாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? கழுதையை வச்சே ஆண்டவரால் ஊழியம் பண்ண முடியும்னா மனுஷனை வச்சு பண்ணிட முடியாதா? முடியாதா? முடியும். இதுதான் கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் என்னது? கடவுள் இருக்காருன்னு ஒருத்தன் நம்பணும். அதுதான் 1ஆம் கிளாஸ். எப்படின்னா கடுகை போட்டு ஆரம்பிப்போம்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோமே. அதுக்கு அடுத்தது என்ன? 2வது ஸ்டெப்பு, 2ஆம் கிளாஸ். இயேசு தான் அந்த கடவுள்னு அடுத்தது நம்பணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், கிறிஸ்துவின் மேலே இருக்க விசுவாசம் ஏதோ கட்டுக்கதையில் இருக்க விசுவாசம் கிடையாது. நம்மளுக்கு அதுக்கு நிறைய ஆதாரங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தது தேவ பயம். என்னது அந்த தேவ பயம்? எல்லாரும் உங்களை புகழுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவ பயம் இருக்குங்கிறதுக்காண்டி எல்லாரும் உங்களுக்கு கை தட்டுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. 4 பேர் மோசமாக பேச தான் செய்வான். ஃபைன். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை எல்லாரும் புகழ்ந்துட்டே இருப்பாங்களா? அங்கே வேலை பார்க்குறோமே. விசுவாசம்னா மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது? எல்லாரும் பாராட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அடுத்தது என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ங்கிறதும் விசுவாசத்தினோட ஒரு முக்கியமான அங்கம். அடுத்தது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது மேலே நம்பிக்கையாக இருக்கணும் பார்த்தீங்களா? அதுவும் விசுவாசத்தினுடைய ஒரு அங்கம். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனில் ஒன்று என்னென்னா, விசுவாசத்தினுடைய அடிப்படை ஒன்று தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களை வழி நடத்தும் கடைசி வரைக்கும். இன்றைக்கி நான் 10 லட்சம் வச்சுருக்கேங்க, நாளைக்கு 1 கோடி வச்சுருப்பேன் அப்படின்னு நம்பிக்கிறது மட்டும் விசுவாசம் கிடையாது.
அதுதான் விசுவாசம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விசுவாசம் அடிப்படை என்னன்னா, ரோமர் 8:28 வாசி கேட்போமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் எபிரேயர் அதே இதில் 11:17 வாசி கேட்போமா? மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இந்த விசுவாசத்தில் போயிட்டு இருக்கும்போது சில நேரம் பிரச்சனை வரும். வராதுன்றது எங்கேயுமே சொல்லலை, கூட இருப்பார் ஆண்டவர், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. விசுவாசனுடைய அச்சாணி என்ன தெரியுமா? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், சகலமும் எனக்கு என்னவாக தான் நடக்குது? நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அது இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு தெரியல. என்னன்னா, எத்தனை பேர் நாய் இருக்கு, ஃபீமேல் டாக். இந்த பெண்ணாய் என்ன பண்ணுன்னா குட்டி போடும். குட்டி போட்டோன்னே எப்படி இருக்கும்? பக்கத்தில் இன்னொரு ஒரு கோழி வருது, குட்டி போட்டு பால் கொடுத்துட்டு இருக்கு. அந்த பெண்ணாய் ஒரு கோழி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கடிச்சு விடும். அது எல்லா நேரத்துலையும் பயந்துருக்கும், எல்லாரும் அடித்தா ஓடும். குட்டி போட்ட புதுசில் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வாழை பிடிக்கிறான், என்ன பண்ணும்? உயிரை கொடுத்து கடிக்கும். கடிக்காது, உயிரே போனாலும் பரவாயில்ல, கடிச்சு குதறிடும். நீயா அது இவ்வளோ நாள் நீ வாழை சுருட்டிட்டு பயந்தானே இருந்த, இப்போ எங்கே இருந்த வீரம் வந்துச்சு நம்மளுக்கு கேட்டால் தெரியாது. ஆனால் நீங்கள் போய் தூக்குனா என்ன பண்ணும்? கடிக்காது. அப்புறம் என்ன பண்ணும்? என்ன பண்ணுன்னா, நம்ம தூக்குனோம்னா கத்திக்கிட்டே பின்னாடி வரும். இப்படி ஒரு சம்பவம் சரித்திரத்தில் நடந்திருக்கு தெரியுமா? உங்கள் சரித்திரம் தான், நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கத்திக்கிட்டே வரும், ஐயோ குட்டியை தூக்குறானே குட்டியை தூக்குறானே அப்படின்னு பயம் இருக்கும் அதுக்கு. ஆனாலும் நம்மளுக்கு கடிக்காது. ஏன்? அதுதான் விசுவாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் வாழ்க்கையில் காட் என்ன பண்ண மாட்டார்? வாய்ப்பே இல்லைங்க. போகிற மாதிரி கீழே போட்டுருவாரோ? வாய்ப்பு இல்லை. He will never make a mistake in my life. இதுதான் விசுவாசனுடைய அடிப்படை, அச்சாணி மாதிரி. இது இல்லாமல் எது இருந்தாலும் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றும். பிரச்சனை வரும்போது இதுதான் நம்மளுக்கு அந்த ஒளியை பார்க்கறதுக்கு தூண்டும். இதை தான் ஆபிரகாம் தூண்டுச்சு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு ஆபிரகாம் எது வரைக்கும் தூண்டுச்சு தெரியுமா? பையன் போனாலும் பரவாயில்ல, அவனை திரும்ப உயிரோட கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? அவரால் காப்பாற்றணும். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஒரு விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது, நல்ல மண்டையில் ஏற்றிக்கங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று தெரிந்திருக்கிறோம்னு சொல்லலை, அறிந்திருக்கிறோம். இதுதான் விசுவாசனுடைய இன்னொரு உட்கூறு. வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையுமே என்னதான் எனக்கு நன்மைக்கு தான் நடக்குது. ஏன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டார்? மிஸ்டேக் பண்ணுறதுக்கு, தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இது இன்னொரு உட்கூறு. எபிரேயர் 11:31 வாசி கேட்போமா? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தாள். இதில் நல்லா ஒரு வசனம் போட்டிருக்கு, கீழ்ப்படிதார் படியாமல் இருக்கவங்களோட யாரு பண்ணல, இவ சேர மாட்டல. அது விசுவாசம்னு ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்றாரு. ராகாபு கிட்ட விசுவாசமா? அது என்னங்க லாஜிக்கே இல்லை. யோசுவாட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டு, மோசே கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கனாலும் ரைட்டு. ராகாபு கிட்ட விசுவாசமா? ராகாப் யாரு? வேசி. அந்த பொண்ணு ஆண்டவர் விசுவாசிச்சா? அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ இவ என்ன பண்ணா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யோசுவா 2:9 வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும்
கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இதில் சொன்னதை பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் தாழ பூமியிலும் தேவனானவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்லாத விசுவாசம் இவட்ட இருந்துச்சு. அவ மோசம்தான், அன்னைக்கு வரைக்கும் தப்புல தான் இருந்தா. அதுக்கப்புறம் மனம் திரும்பிட்டா. மனம் திரும்பினால தான் யார் அந்த வம்சத்தில் வரா? கிறிஸ்துவே அந்த வம்சத்தில் தான் வராரு. விசுவாசிகளின் பட்டியலில் அவ பேர் வந்துருச்சுங்க. இஸ்ரவேல் ஜன ஆள் கூட இவ கிடையாது. கிருபையின் உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இவ பேரையும் சேர்த்திருக்காரு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் இவளுக்கு இருந்திருக்கு. இவ என்ன பண்ணானா, ஆண்டவரை அப்படியே புகழ்ந்தா. வானத்தின் கீழே பூமியின் மேல உங்க ஆண்டவர் மாதிரி யாரும் கிடையாதுங்க. அந்த விசுவாசனுடைய வெளிப்பாடு கடவுளை துதிச்சா புகழ்ந்தா. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம உயர்த்தி துதிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரை தொழுது கொள்றோம் இல்லையா, ஆண்டவரை ஒர்ஷிப் பண்றோம் இல்லையா, அதுவும் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அது விசுவாசத்தினுடைய உட்கூறு. சாம்பாரில் இருக்கிற அந்த மஞ்சத்தூள் மாதிரி அது. இதெல்லாம் சேர்ந்தாதான் அது பேர் என்ன சொல்கிறோம்? சாம்பாருங்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துதிக்கிறது ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. இவ துதிச்சா, ரட்சிக்கப்பட்டா, கடந்து வந்தா. கிறிஸ்துவின் வெளிப்பாடாகிய அவருடைய பிறப்பு இவருடைய சந்ததியில் வந்தது. ஸோ இதுவும் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேசியிருப்பார், அதுக்கடுத்து விசுவாசத்துடைய உட்கூரை பற்றி பேசியிருப்பார், கடைசியில் மரணத்தை பற்றி அவர் பேசியிருப்பார். வசனம் சொல்லுது, இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. அது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர முடியாது. நான் ஸ்கூலுக்கே போகாமல் ஒருத்தர் பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சா என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. இது ஸ்டெப்பு மாதிரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஸ்டெப்பு மாதிரி. ஃபஸ்ட்டு கடவுள் இருக்காருன்னு ஒருத்தர் நம்பணும், 1ஆம் கிளாஸ். இயேசு தான் அந்த கடவுளுக்கு தான் நம்பணும். 3வது தேவ பயம் அவனுக்கு, அவர் கடவுளை பற்றியான பயம் அவனுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சாரு, அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? யாரு? ஆபிரகாமை பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது? வாய்ப்பே இல்லாத காரியத்தையும் ஆண்டவர் நம்ப சொன்னா என்ன பண்ணோம்? தாராளமாக நம்பலாம், கஷ்டமே கிடையாது. அதில் நம்ம பழகணும். அதுக்கடுத்தது என்னது? அடுத்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது. அடுத்தது ஆண்டவரை துதிக்கிறதுங்கிறது என்னது? இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? தேவனை துதிக்க முடியும். என் வாழ்க்கையில் தப்பே நடந்தால் கூட அவர் என்ன பண்ண மாட்டார்? ஏன் நன்மைக்கு தான் நடக்குது ஒழிய வேற எதுக்கும் இல்லை. நன்மைக்கு தாங்கிற விசுவாசம் இருந்தால் தான் ராகாப் துதிச்ச மாதிரி நீங்கள் துதிப்பீங்க, இல்லாட்டி துதிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:13 வாசிப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். இதுக்கு அடுத்த கடைசி ஸ்டெப்பு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன தான் பண்ண போகுது? வரதான் ஒன்று ஆண்டவர் வரணும், இல்லாட்டி நம்மளுக்கு என்ன வரணும்? முடிவு வரணும். இறுதி வரைக்கும் நிலை இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, இப்போ வாசிங்க எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதுக்கு என்ன நம்ம மனப்பக்கம் இருக்கணும்னா, இந்த உலகம் தான் எல்லாம் அப்படிங்கிற மனப்பக்கம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது. புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இந்த உலகத்தில் உயர்வு ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிள்ளைங்களை கொடுக்க மாட்டாரு, குடும்பத்தை கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. நீங்கள் விரும்புகிறத ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்குற எவனும் என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான். ஆனால் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மனநிலை. இந்த உலகம் தான் எல்லாங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நிற்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த உலகத்துக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிற விசுவாசம் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க,
கடைசி வரைக்கும் நீங்கள் ஓட மாட்டீங்க. உலகத்தில் நான் கேட்டது ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுக்காட்டினா கூட என்ன பண்ணலாம்? தாராளமாக அவரை நம்பலாம். கொடுத்தா எனக்கு சந்தோஷம், நான் மாட்டேன்லாம் என்ன சொல்ல மாட்டேன். எனக்கு தேவைப்படுறத ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டாயமாக கொடுப்பாரு. நான் தேவைப்படுறதுக்கு மேலேயும் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. நம்ம கேட்கறதுக்கு மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? தர முடியும். ஆனால் அந்த கொடுத்த விஷயத்தில் என் மண்டையை போய் நான் சுற்றிட்டு எனக்கு மேலான ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம்? நிற்க மாட்டோம். நல்லா வயசாகி ஆண்டவர் சாகிறதுக்கு கூட உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலனை கொடுப்பாரு. ஆனால் இந்த உலகம் தான் எல்லாங்கிற மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த விசுவாசத்தில் நீங்கள் நினச்சி நிற்க மாட்டீங்க. அதுதான் சொல்லுது இந்த வசனம். இந்த உலகத்துக்கு மேலே ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசனுடைய முழுமை. அப்படி இருக்கவன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அப்படி இருக்கிறவன் தான் ரட்சிக்கவும் படுவான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. வாய் மட்டும் பேசிட்டு செயலில் ஒன்று நீ பண்ணலன்னா பாடி இருக்கு, உயிர் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நம்புறத செய்யணும். இது நீ ஃபஸ்ட்டே கிரியை வந்துருமான்னு கேட்டால் வராது. இதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். இது 1, 2, 3, 4, 5, 6, 10ஆம் கிளாஸ் பிஹெச்டி மாதிரி எடுத்த உடனே 1ஆம் கிளாஸில் அன்னைக்கு தான் கடவுள் இருக்காருன்னு ஒருத்தன் நம்புகிறான். அவன் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவன் வருவானான்னு கேட்டால் மாட்டான். நம்மளுக்கும் வராது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தான், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்லேருந்து ஆண்டவர் இருக்காரு நம்பணும், கிறிஸ்து தான் அந்த கடவுள் நம்பணும், தேவ பயம், என்னை ஆண்டவர் பார்க்குறாரு, நான் தப்பு செஞ்சால் நம்மளை என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற பயம். அதுக்கடுத்து என்னது? கீழ்ப்படிதல்ங்கிற பயம், விசுவாசம். நோவா அதை தான் வச்சுருந்தாரு. அதுக்கடுத்து என்னது? ஆபிரகாம் அதை வச்சு தான் என்ன பண்ணார்? போனார். அடுத்தது நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிறத கூட சாரால் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார். அதுக்கடுத்தது என்னது? அடுத்த லெவல், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் என்னது? தேவன் நன்மைக்கு தான் செய்கிறாரு. இந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற அம்மா நாய்க்கு இருக்கிற விசுவாசம். அதுக்கடுத்து என்னது? இது விசுவாசம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை புகழ்வீங்க. அதுதான் ராகாப் பண்ணா. அதனால தான் விசுவாசம் அவள் விசுவாசிகளின் அந்த லிஸ்ட்டில் இருக்கா. அதுக்கு அடுத்தது இப்படியே துதிச்சுக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு கடைசியில் ஒரு நாள் என்ன வரும்? முடிவுன்னு நம்மளுக்கு வரும். இல்லாட்டி ஆண்டவர் நம்மகிட்ட வருவார். இது வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகி இந்த மரணத்தை பற்றியான பயம் இருக்காது. நீ 1ஆம் கிளாஸே பாஸ் ஆகாமல் பிஹெச்டி முடிக்க இறுதி வரை நிலைத்திருக்கவன் உலகம் பாத்திரமா என்ன பண்ணல இவனுக்கு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு கடைசியில் கொண்டு வருவார் ஆண்டவர். அப்போ மரண பயம் உனக்கு என்ன பண்ணாது? இருக்காது. நீ 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து பிஹெச்டி முடிக்க 1ஆம் கிளாஸ் ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணாமல் பிஹெச்டி முடிக்கணும்னா அது நடக்காது. இது ஒரு ப்ராசஸ். ஒன்றா தான் போக முடியும். போனால் நீங்கள் மரண பயங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணாது? இவ்வளோ நாள் என்ன பண்ணார்? அவர் என்னோட இருந்தார், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? அவரோட இருக்க போகிறேங்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் மறிப்பீங்க. மறிப்போம். அதுதான் விசுவாசனுடைய முழுமை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கிரியை இருந்துச்சு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு போனார், செஞ்சார். நோவா திட்டும் போது வாங்கிக்கிட்டு கப்பலை கட்டினான். அதனால அவன் வீட்டுக்காரம்மா குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு. திட்டிருப்பான்ல. இப்பயும் நம்ம சொல்லுவான் இல்லையா, கண்ணால் பார்க்காத நீங்கள் நம்புறீங்க அப்படி இப்படி 4 பேர் பேசதான் செய்வான். பேசட்டுமே, என்ன ஆக போகுது? பேசட்டும், ஒன்றும் இல்லை. அதனால் 4 பேர் உங்களை கம்மியாக பேசுனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்மளோட தரம் கூட தான் செய்யுமே ஒழிய குறையாது. ஸோ இதுதான் விசுவாசனுடைய முழுமை. இதுக்குள்ளதாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் முழுசா அது ஒரு ஸ்டெப்பு. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாதிரி வரிசையாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் ஒரு விசுவாசனுடைய பொக்கிஷ பெட்டகம். அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. நீங்கள் படித்து பார்க்கும்போது இன்னும் நான் நிறைய விஷயத்த சொல்லலை, இதில் டைம் இல்லை.
டைம் இல்லை. நிறைய விஷயத்தை நான் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்பாடாக கொடுப்பார். இந்த மொத்தத்தையும் சேர்ந்த சாம்பார் எப்படி இருக்கும், டேஸ்டாக இருக்கும். பரிசுத்தவான்களின் மரம் அவருக்கு, பரிசுத்தவான்களின் ரத்தம் அவங்களுக்கு என்னவா, ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்ட்டு வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பாஸ் ஆகி கடைசியில் நம்ம போய் எப்படி நிற்போம், ஒரு பிஹெச்டி முடிச்ச டாக்டரேட் மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போம். நம்மளுக்கு மரண பயமும் இருக்காது. ஸோ இதுதான் விசுவாசத்தினுடைய உட்கூறு. விசுவாசங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது ஒரு பாயிண்ட், ஒரு அங்கம், அதுதான் ஆரம்பம். அதுலேருந்து குடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான சாம்பாரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வருகிற போது நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், வெளிப்படுவோம். இந்த கிறிஸ்துக்குள்ளதாக விசுவாசத்தில் நடக்க நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம அழகாக நடத்தி கொண்டு போவார். விட்டு கொடுக்குறது மட்டும் இருந்ததுன்னா போதும், ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். நீ நாசமாக போய் ரோட்டில் வந்து நிற்பன்னு நான் சொல்லலை. ஆபிரகாம் நாசமாக போய் நிற்கலை. ஆபிரகாம் கீழ்ப்படி இடத்துல படித்தார். ஆபிரகாம் ஒரு தேச தலைவனையே அவர் போய் காப்பாற்றிட்டு வந்தார், இருக்கா இல்லையா? ராஜாவால் அவனால் காப்பாற்ற முடியல. அவனை யார் போய் காப்பாற்றினா? ஆபிரகாம் போய் காப்பாற்றுறாரு. அப்போ வீட்டில் எத்தனை வேலைக்காரன் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சண்டை போடுற மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பான்? ராஜாட்ட இல்லாத சோல்ஜர்ஸ், ராஜாட்ட இல்லாத சேனை யார்கிட்ட இருந்துச்சு? ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அப்படியும் ஆண்டவர் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் தியானிச்சு பாருங்க. தயவு செய்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்து எபிரேயர் 11 முழுசாக படிங்க. நான் விட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு என்ன ஆண்டவர் காமிக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லுவார். எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோமா? எங்களை இறக்கும்போது அன்பு பரிசுத்த பிதாவே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் ஆகிய அந்த பேழைக்குள்ள பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்குங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களுக்கு வெளிப்பாடு இருக்காது. உடைய பிரசனத்தை எங்களால் உணர முடிஞ்சிச்சு. உடைய பிரசனத்தினால் எங்களை நடத்தி கொண்டு போனீங்க. அதற்காக அவங்க கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்களை இருதயத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. தெய்வ சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் கொடுத்துருக்கீங்க. அதற்காகவே எங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினுடைய ஆரம்பத்தை ஆரம்பிச்சிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் பாஸ் ஆகி வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு கிளாஸாக நாங்கள் பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் முற்றுமாய் ஒரு முழுமையானவர்களாய் சரீரத்தில் வஸ்திரம் தரிக்கப்பட்ட சரீரமாய் உங்களுடைய சமூகத்துக்குள்ளதாக நாங்கள் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசமாகிய ரட்சிப்பை, விசுவாசமாகிய அந்த வஸ்திரத்தை நாங்கள் இழக்காதவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. தெய்வ கிருபை எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்கள் தொடுங்க. நீங்கள் என்ன அவர்கள் குறிப்பாக சொல்லணும்னு நினச்சிங்களோ உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இடைபட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ வல்லமை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கிருபை எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தேயும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.